வங்கி கணக்குகளில் 5000 ரூபாய் அப்படின்ற மாதிரி ஒரு புதிய அறிவிப்பு ஒன்று வெளியாகி உள்ளது. ஸோ இதை பற்றி தான் இந்த வீடியோவில் தெளிவாக நம்ம பார்க்க போகிறோம். வீடியோவை நீங்கள் கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்கள். ஏற்கனவே பார்த்தீங்க அப்படின்னா கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் தமிழ்நாட்டு பெண்களுக்கு இந்த அதிர்ச்சி கொடுத்துள்ளது. தமிழ்நாடு அரசு 1.31 கோடி பெண்களின் வங்கி கணக்கிலும் 5000 ரூபாய் வரவு வைத்து அசத்தியுள்ளது. இதை குறித்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினை வீடியோ மூலம் விளக்கியுள்ளார். விரைவில் சட்டப்பேரவை தேர்தல் வர இருப்பதால் இந்த தொகையை கொடுப்பதில் நெருக்கடி ஏற்படலாம் என்றும் அதனால் முன்கூட்டியே கொடுத்திருப்பதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கூறியுள்ளார். பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் மாதங்களுக்கான முன்பணமாக 3000 ரூபாய் பிளஸ் கோடைக்கால சிறப்பு தொகுப்பாக 2000 ரூபாய் என மொத்தம் 5000 ரூபாயை கொடுத்துள்ளது தமிழ்நாடு அரசு. அத்துடன் இன்னொரு மகிழ்ச்சி அறிவிப்பையும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வெளியிட்டுள்ளார். அதில் திமுக அரசு மீண்டும் ஆட்சி அமைத்தால் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் மாதம் 2000 ரூபாய் வழங்கப்படும் என அதிரடி அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளார். இதனால் தமிழ்நாட்டு பெண்கள் மகிழ்ச்சி அடைந்திருக்கும் அதே வேளையில் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்துல பயனாளியா இருக்கக்கூடிய அனைவருக்குமே 5000 ரூபாய் அப்படின்றது உங்களுடைய வங்கி கணக்கிற்கு நேரடியாக வரவு வைக்கப்படும் அப்படின்னு தமிழ்நாடு அரசு சொல்லியிருக்காங்க. 5000 ரூபாய் உங்களுடைய வங்கி கணக்குக்கு வரவு வைக்கப்பட்டிருக்கா அப்படின்றத எப்படி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உங்களோட செல்போன் எண்ணுக்கு உங்களுடைய மொபைல் நம்பருக்கு நிச்சயமா மெசேஜ் வந்திருக்கும். அதன் மூலியமா நீங்க தெரிஞ்சுக்க முடியும். சப்போஸ் மெசேஜ் வராதவங்க நேரடியா வங்கிக்கு சென்று கேட்க சொல்லியிருக்காங்க. அங்க உங்களுக்கு தெளிவான விளக்கம் கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லாம கடந்த முறை மகளிர் உரிமை தொகை வாங்கி கொண்டிருப்பவராக இருந்தால் எந்த பிரச்சனையும் இல்லாமல் இம்முறையும் மகளிர் உரிமை தொகை உங்களுக்கு மகளிர் உரிமை தொகை வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா எல்லாருக்குமே ஒரே நேரத்தில் மகளிர் உரிமை தொகை வரவு வைக்கப்படுவதில்லை. இத்திட்டத்தில் பயனாளிகளாக இருக்கும் பெண்களுக்கு பகுதி பகுதியாகவே மகளிர் உரிமை தொகை வரவு வைக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த வகையில் ஒரு சில பெண்களுக்கு முன்கூட்டியே 5000 ரூபாய் வந்திருக்கலாம். சிலரின் வங்கி கணக்குக்கு வருவதற்கு தாமதமாகலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. மெசேஜ் வருவதற்கு தாமதம் ஏற்பட்டாலும் கண்டிப்பா உங்களுடைய வங்கி கணக்கில் பணம் வந்திருக்கும் அப்படின்றதையும் தமிழ்நாடு அரசு சொல்லியிருக்காங்க. இது குறித்து தமிழக அரசு விளக்கமளித்துள்ளது. அதில் மே மாதம் வரை மட்டுமே இந்த ஆட்சிக்கான அதிகாரம் என்பதால் அடுத்த 3 மாதங்களுக்கு வரவு வைக்கப்பட்டுள்ளது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இலவசங்கள் தொடர்பான வழக்கு மார்ச் மாதம் முதல் வாரத்தில் விசாரணைக்கு வருவதால் முன்கூட்டியே வரவு வைக்கப்பட்டுள்ளது. பிப்ரவரி 15ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை என்பதாலும் பிப்ரவரி 14ஆம் தேதி 2வது சனிக்கிழமை என்பதாலும் தான் பிப்ரவரி 13ஆம் தேதி இந்த 5000 ரூபாய் வரவு வைக்கப்பட்டுள்ளது அப்படின்ற மாதிரியும் தமிழக அரசு விளக்கம் கொடுத்திருக்காங்க. மேலும் ஒரு புதிய அறிவிப்பு ஒன்று வெளியாகி உள்ளது. அதாவது மேலும் 5000 ரூபாய் மகளிருக்கு அப்படின்ற மாதிரி இந்த அதிர்ச்சி ஒன்று வெளியாகி உள்ளது. அதாவது மேலும் ஒரு 5000 ரூபாயை மகளிரின் வங்கி கணக்கில் வரவு வைக்க அரசு திட்டமிட்டு வருவதாக புதிய தகவல்கள் கசிந்துள்ளன. இது ஒரு நேரடி நிதியுதவியாகவோ அல்லது பெண்கள் சுயதொழில் தொடங்குவதற்கான ஆரம்ப கட்ட முதலீடு அல்லது சிறு கடனுதவியாகவோ இருக்கலாம் என்று கூறப்படுகிறது. பெண்களை தொழில் முனைவோராக மாற்றும் நோக்கத்தில் இந்த திட்டம் அமையும் அப்படின்ற மாதிரியும் ஒரு புது தகவல் ஒன்று வெளியாகி உள்ளது. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா மீண்டும் 5000 ரூபாய் வழங்கப்படலாம் அப்படின்ற மாதிரியும் தகவல்கள் வெளியாகி இருக்கு. இதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பும் விரைவில் வெளியாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது நேரடி வங்கி கணக்கில் கொடுக்க போறாங்களா, பெண்கள் சுயதொழில் தொடங்குவதற்கான ஆரம்ப கட்ட முதலீடா வழங்க போறாங்களா, ஸோ அதை பற்றின தகவல் கூடிய விரைவில் வெளியாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வந்துச்சு அப்படின்னா அதையும் நம்ம சேனலில் வீடியோவாக போஸ்ட் பண்ணி உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன்.